வணக்கம் மாணவர்களே. தொடர்ந்து இன்னும் சில நெம்புகோல்களின் உதாரணங்களை பார்ப்போம். சரியா? டீச்சர் இந்த உதாரணங்களை கொடுத்தால்தான் உங்களோட பயிற்சிகளை சரியா செய்ய முடியும். சரியா? இப்ப நீங்க பார்த்து கொண்டிருப்பது பாக்கு வெட்டி. சரியா? நீங்க கேட்கலாம், அது என்ன இது பாக்கு வெட்டி அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் இது பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல, அதாவது உங்களுடைய பாட்டி தாத்தா காலத்துல இதை அதிகமா பயன்படுத்தி இருப்பாங்க. பாக்கு, வெற்றிலை பாக்கு போடுவாங்க தெரியுமா? அந்த பாக்கு தெரியுமா? அந்த முழு பாக்கு நடுவில் வச்சு என்ன பண்ணுவாங்க, வெட்டுவாங்க. நீங்க பாருங்க, அந்த மைய பகுதியில தான் என்னது இருக்கு, அந்த பாக்கு இருக்குது. சரியா? இதை ஆங்கிலத்துல நட் கிராக்கர்னு சொல்லுவாங்க. நீங்க இதை அந்த ஆதி காலத்துல பாக்க வெட்டுறதுக்கு பயன்படுத்தினாங்க. இப்ப முழுமையான பெரிய பெரிய அளவிலான அந்த கச்சான் தெரியுமா, அதெல்லாம் வெட்டுறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. சரியா? இதுல பல உதாரணங்கள் இருக்கு. அப்ப ஆசிரியர் அந்த அந்த உதாரணங்கள் உங்களுக்கு கொடுத்தா தான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நன்கு புரியும். சரியா மாணவர்களே? இந்த பாருங்க, இந்த பாக்கு வெட்டி டீச்சர் சக்தின்னு கொடுத்துருக்கோம் தெரியுமா? அதுதான் கை பிடிக்கிற இடம். சரியா? அது எந்த இடத்துல வேலை செய்யுது, அது என்ன வேலை செய்யுது, பாக்க வெட்டுது. அப்ப நடுவுல பாருங்க பளு, அந்த பாக்கு தான், அந்த பாக்கு வைக்கிற அந்த இடம் தான் பளு. பிறகு முன்னுக்கு பாருங்க, அதுதான் ஆதார தானம். சரியா மாணவர்களே? அடுத்தது பார்ப்போம், அடுத்த ஸ்லைட. இதுவும் ஒரு வகை பாக்கு வெட்டி தான். நீங்க இந்த எடுத்துக்காட்டுகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்த முறை பயிற்சிகள்ல எந்த படம் வேண்டுமானாலும் வரலாம். சரியா? இதெல்லாம் சற்று பழங்காலத்துல உள்ள பாக்கு வெட்டி. பாருங்க, சக்தி, பளு, ஆதார தானம் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. இதை அடையாளம் காண்பதற்கு மிக முக்கியமான இடம் சக்தி. கையை எந்த இடத்துல வச்சு பயன்படுத்துறோமோ அதுதான் சக்தி. அந்த கருவி எந்த இடத்துல வேலை செய்யுது, என்ன வேலை செய்யுது, அதுதான் பளு. விளங்குதா? இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாவே அடுத்ததா இருக்க போறது என்னது, ஆதார தானம். அந்த ஆதார தானம், அந்த இணைப்பு இல்லைன்னா இந்த பாக்கு வெட்டியை பயன்படுத்த முடியுமா? முடியாது. ஸோ எல்லா கருவிகளிலும் ஆதார தானம் மிக மிக முக்கியமான ஒரு பாகமாகும். சரியா மாணவர்களே? தொடர்ந்து பார்ப்போம். பாருங்க மாணவர்களே, இதுவும் ரொம்ப பழமையான ஒரு பாக்கு வெட்டி. திடீர்னு பயிற்சியில இந்த படம் வந்துச்சுனாலும் உங்களுக்கு தெரியணும் இது ஒரு வகை பாக்கு வெட்டி என்று. சரியா? முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது சக்தி, கையை வைக்கிற இடம். பிறகு அந்த கருவி பாக்க வெட்டுற இடம் தான் பளு. பிறகு முன்னுக்கு அந்த முகம் மாதிரி தெரியுது பாருங்க, அந்த இடத்துல தான் ஆதார தானம் இருக்கு. சரியா மாணவர்களே? தொடர்ந்து அடுத்த உதாரணம். இது பார்த்தீங்க அப்படின்னா சுத்தியல். விளங்குதா? ஹெம்மா. சரியா? இந்த சுத்தி வீட்டில் இருக்கா இல்லையா? ஓகே, என்ன செய்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க, ஒரு ஆணியை பிடுங்குகிறார்கள். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த இடத்துல கை பிடிச்சிருக்காங்க பாருங்க, ஆம்பரை எந்த இடத்துல பிடிக்கிறாங்க, அதுதான் சக்தி. இந்த ஆம்பரை என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்க, பழுவை பிடுங்குகிறது. சரியா? அப்போ அந்த இடத்துல பழு ஏது, அந்த ஆணி தான் பழு. சரியா? இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பகுதி கூரா இருக்காது, சற்றே கொஞ்சம் முழுன்னு இருக்கும். சரியா? அந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஆதார ஆணி அடிக்கிற பகுதி. சரியா? அதுதான் ஆதார தானம். சரியா மாணவர்களே? அடுத்தது தொடர்ந்து பார்ப்போம். இது ஒரு வகை விளையாட்டு கருவி. நீங்களாம் பிளே கிரவுண்ட் போனீங்கன்னா இது கண்டிப்பா விளையாடுவீங்க. சரியா? ஏற்றம் இறக்கம். இதுல பாத்தீங்கன்னா சக்தியும் பழுவும் மாறி மாறி, நீங்க பாருங்க அம்புக்குறி பாருங்க, மேல் நோக்கி இருக்கு, கீழ் நோக்கி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சக்தியே பழுவாகவும் மாறும், பழு சக்தியாகவும் மாறும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்ப அந்த இடத்துல சக்தி மேல ஏறி இருக்கான் தெரியுமா, மாணவன், ஒரு சின்ன பையன் மேல நிக்கிறான் தெரியுமா, அவன் தான் சக்தி. ஏன் அவன் சக்தி அப்படின்னா, அவன் தான் இப்ப தள்ளுறான் கீழே. அவன் இப்ப கீழே தள்ளும் போது சக்தியை பயன்படுத்தி அவன் கீழே அழுத்தும் பொழுது இந்த பழுவுல இருக்கிற பையன் என்ன பண்ணுவான், மேலே ஏறுவான். சரியா? இந்த பழுவுல உள்ள பையன் மேலே ஏறினதான் அவன் என்னதான் மாறுவான், சக்தியா மாறிடுவான். இது மாறி மாறி வரும் ஏற்றம் இறக்கத்துல. ஏன்னா ஒரு ஆள் மேலே ஏறுவாங்க, ஒரு ஆள் கீழே இருப்பாங்க. கீழே இருக்கிறப்ப பழுவாகவும் மேலே இருக்கும் பொழுது சக்தியாகவும் இருப்பாங்க. நடுவுல உள்ளது ஆதார தானம். சரியா? அடுத்தது இது என்னன்னு தெரியுதா மாணவர்களே? நீங்க நகல் எடுக்கிற கடை, அதாவது போட்டோஷாப் கடைக்கு போனீங்க அப்படின்னா இந்த கருவியை பார்த்துருப்பீங்க. போட்டோஷாப் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இது காகித வெட்டி, பேப்பர் கட்டு. சரியா? இது அந்த டீச்சர் சக்தின்னு போட்டிருக்கேன் பாருங்க, அந்த பகுதியில் தான் நம்ம பிடிப்போம். பிடிச்சிட்டு
அந்த பழுன்னு போட்டிருக்கேன் பாருங்க, அந்த இடத்துல காகிதத்தை வைப்போம் அல்லது எதை வெட்ட போறோம், லைக் போட்டோ வெட்ட போறோமா அதை வைப்போம். சரியா? ஆதாரதானம்னு போட்டிருக்க பாருங்க, அந்த இடம் தான் வந்து அதோட இணைப்பு, அந்த மையப்பகுதி, அந்த பகுதி நுனிப்பகுதி. சரியா? அப்ப இந்த சக்தி, பளு, ஆதாரதானம் இவை மூன்றுமே இந்த வெப்பக்கட்டுல இந்த காகித வெட்டியில இருக்கிறது நீங்க நல்லா பார்க்க முடியும். இந்த கருவி மட்டுமல்ல, எந்த கருவியாக இருந்தாலும் எந்த இடத்துல ஆதாரதானம், பளு, சக்தி என்பதை மிக சுலபமாக கண்டுபிடிக்கலாம். அதற்கான முதல் டெக்னிக் சக்தி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், பளு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கையை எந்த இடத்துல பிடிக்கிறோமோ அதுதான் சக்தி, அந்த கருவி எந்த இடத்துல வேலை செய்கிறது அதுதான் பளு. சரியா மாணவர்களே? ஆசிரியர் கொடுத்திருக்க இதர உதாரணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். சரியா? தொடர்ந்து ஆசிரியர் உங்களுக்கு புலனத்துல பயிற்சிகள் வழங்குகிறேன். என்னென்ன பயிற்சின்னு பார்த்து செய்து சரியா செய்யுங்க. சரியா மாணவர்களே? நன்றி மாணவர்களே.